League of Nations structure and composition. Convenient of the League of worked out at the Paris Peace Conference and included in each of the treaties that were signed after the First World War. லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்றத நம்ம தமிழில் பன்னாட்டு சங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த லீக் ஆஃப் நேஷனுக்கான ஒரு குரூப்பாக செஞ்ச ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. இது தயார் செய்யப்பட்டு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இதை இன்க்ளூட் பண்ணாங்க, சைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இட் வாஸ் லார்ஜ்லி டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் President Wilson that this task was accomplished. In drawing up the constitution of this organization, the ideas of Britain and America prevailed. ரொம்ப சேலஞ்சாக இருந்த இந்த ஒர்க்கை வந்து யார் சொன்னான்னு பார்த்தோம்னா உட்ரோ வில்சன் கொடுத்த ப்ரெஷர்னால் இது வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் அமெரிக்கா, இங்கிலாந்து இவங்களுடைய ஐடியாஸ் வந்து இதோடைய கான்ஸ்டியூஷன் ஆர்கனைசேஷனில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, the league, which was formed in 1920, consisted of 5 bodies: the Assembly, the Council, the Secretariat, the Permanent Court of Justice, and the International Labour Organization. ஓகே, 1920ல் இது ஸ்டார்ட் ஆனப்போ இதில் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 பாடிஸ் இதில் இருந்துச்சு. அதை தான் இப்போ நாம் பார்த்தோம். ஓகே, ஈச் மெம்பர் கண்ட்ரி வாஸ் ரெப்ரசன்டட் இன் த அசம்பிளி. ஓகே, இதோடைய ஒவ்வொரு உறுப்பு நாடும் இதோடைய பொது சபையில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கலான்னு முடிவாச்சு. The council was the executive of the league. இதில் செயற்குழு என்ன முடிவுகள் தான் வந்து செயல்படுத்துகிற அமைப்பாக இருந்துச்சு. பிரிட்டன், பிரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் and the United States were originally declared permanent members of the council. ஓகே, இது பிரிட்டன், பிரான்ஸ், இட்டாலி, ஜப்பான், அமெரிக்கா இந்த நாடுகள் தான் வந்து ஸ்டார்டிங்கில் இதோடைய பெர்மனண்ட் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஓகே, ஈச் மெம்பர் ஹேட் 1 vote and since all decisions had to be unanimous, even the small nations possessed the right of veto. ஈச் மெம்பருக்கு 1 vote. ஓகே, மற்ற எல்லா டெசிஷனும் ஒரு மனதாக தீர்மானிக்கப்படணும் அப்படின்றது இருந்ததுனால ஸ்மால் நேஷன்ஸ்க்கு வந்து வீட்டோ பவரை கொடுத்துருந்தாங்க. ஓகே, மறுக்கிற அதிகாரம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன், த செக்ரட்டரியேட் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் லொக்கேட்டட் அட் Geneva. Its first Secretary General was Sir Eric Demant from Britain. League of Nations உடைய செக்ரட்டரியேட் எங்கே இருந்துச்சு? ஜெனிவாவில். ஓகே, இதோடைய ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டன்லேருந்து சர் எரிக் டெமாண்ட் அப்படின்றவர் இருந்தார். ஓகேவா, த ஸ்டாஃப் ஆஃப் த செக்ரட்டரியேட் வாஸ் அப்பாயிண்டட் பை த செக்ரட்டரி ஜெனரல் இன் கன்சல்டேஷன் வித் த கவுன்சில். செக்ரட்டரி ஜெனரல் கவுன்சிலோடைய கன்சல்ட் பண்ணி அவங்க அதோடைய பணியில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, the International Court of Justice was set up in the Hague. இன்டர்நேஷ்னல் கோர்ட் எங்கே இருந்துச்சுன்னா த ஹக் அப்படின்ற
பிளேஸில் இருந்துச்சு. The court was made of 15 judges. இதில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 15 judges வந்து இருந்தாங்க. The International Labour Organization comprised a secretary and general conference which included 4 representatives from each country. Okay? ஒரு செக்ரட்டரியேட்டும் அதில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் 4 ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து இந்த இதில் மெம்பர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக், இதோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the two-fold objective of the League of Nations was to avoid war and maintain peace in the world and to promote international cooperation in economic and social affairs. To aim, அதில் first one என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாரை வந்து அவாய்ட் பண்ணுறது, வாரை அவாய்ட் பண்ணி மெயின்டைன் பீஸ் இன் த வேர்ல்டு. அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சோசியோ எக்கனாமிக் கண்டிஷனில் இன்டர்நேஷ்னல் அளவில் ஒரு கோஆப்ரேஷனை உண்டாக்கி அதை வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொண்டு வர முடியுமோ அதை செய்கிறது அப்படின்ற 2 இருந்துச்சு. The League to act as conciliator and arbitrator. The League of Nations எப்படி இருக்குன்னா, ஒரு நடுவராகவும் ஒரு சமாதானம் செய்பவராகவும் இருந்து அதன் மூலம் ப்ராப்ளத்தை ஸ்டார்டிங்லேயே வந்து தீர்த்து வைக்கணும்னு சொல்லி இது லைக் பண்ணுச்சு. If war should break out despite arbitration, the members should apply sanctions to the aggressors for economic and then military. அப்படி ஒரு வார் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸை மீறி ஒரு வார் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், எந்த கண்ட்ரி அந்த வாருக்கு வந்து ரீசனபிளாக இருக்கோ அது மேலே ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் கண்டிஷன்லையும் பொருளாதார ரீதியான தடைகளையும் அதுக்கப்புறம் மிலிட்ரி லெவலான தடைகளையும் விதிக்கும். The difficulty in achieving the objectives was increased from the beginning by the absence of 3 great powers, namely USA did not become a member, Germany and Russia. அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யா இந்த 3ம் இதில் வந்து மெம்பராக இல்லாமல் இருந்துச்சு. பிகாஸ் இந்த 3 கண்ட்ரீஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரீஸ் இல்லையா? ஸோ இந்த 3 கண்ட்ரீஸுமே வந்து இதில் மெம்பராக இல்லாமல் இருந்ததுனால ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் வந்து இதில் இருந்துச்சு. The later 2 joined in 1926 and 1934, while Germany resigned in 1933. Russia was expelled in 1939. அடுத்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவும் 1926-34 வந்து ஜாயின் ஆச்சு. 33 ஜெர்மனி வந்து விலகிருச்சு. 39 ரஷ்யா வந்து வெளியேற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக், இந்த சங்கத்துடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன, செயல்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். The league was called in to settle a member of disputes between 1920 and 1925. 1920-25 இயர்ஸ்குள்ள இந்த லீக் ஆஃப் நேஷன் ஏகப்பட்ட சிக்கல்களை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. In 1920, the league was successful in 3 issues. In 1920, a dispute across between Sweden and Finland over the sovereignty of the Åland Islands. 1920 பின்லாந்துடைய சவுத் சைடும்
ஸ்வீடனுடைய ஈஸ்ட் சைடு இது இந்த 2 கடற்கரைக்கு இடையில தான் வந்து ஐலாண்ட் அப்படின்ற ஐலாண்ட் இருக்குது. இது யாருக்கு சொந்தம் அப்படின்றதுல பின்லாண்டுக்கும் ஸ்வீடனுக்கும் பிரச்சனையாச்சு. இதில் லீக் ஆஃப் நேஷன் வந்து இந்த ஐலாண்ட் வந்து பின்லாண்டுக்கு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிச்சு. In the following year, the League was asked to settle the frontier between Poland and Germany in Upper Silesia, which was successfully resolved by the League. அடுத்த வருஷமே வந்து போலந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் அப்பர் சைலேஷியான்ற பகுதியில் வந்து ஒரு எல்லை பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கும் நம்ம லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து அழைச்சாங்க. அப்போ வந்து வெற்றிகரமாக அதையும் வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1925 தேர்டு dispute was between Greece and Bulgaria in 1925. இப்போ என்னாச்சு, கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் இடையில பிரச்சனையாச்சு. இதில் கிரீஸ் வந்து பல்கேரியா மீது படையெடுத்துச்சு. அப்போ வந்து லீக் ஆஃப் நேஷன் அதை போர் நிறுத்தம் செய்கிறதுக்கு ஆர்டர் போட்டுச்சு. சரியா? After investigation, it blamed Greece and decided that Greece was to pay reparations. இப்போ என்னாச்சு, கிரீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதில் வந்து கிரீஸ் மீது குற்றம் சாட்டி கிரீஸ் வந்து போர் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தாங்க. ஸோ 1925 லக்கார்னோ அப்படின்ற thus the League had been successful until signing of the Locarno Treaty in 1925. அது வரைக்கும் இது வெற்றிகரமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. By this treaty, Germany, France, Belgium, Great Britain and Italy mutually granted peace in Western Europe. இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள ஒரு அமைதியானதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க, உத்தரவாதம் கொடுத்தாங்க. Thereafter, Germany joined the League and was given a permanent seat on the council. இதுக்கப்புறம் ஜெர்மனி வந்து லீக் ஆஃப் நேஷனில் ஜாயின் பண்ணிச்சு. அப்புறம் அது எங்கே permanent seat on the council. Okay, after 2 years the US and Russia began to participate in the non-political activities of the League. 2 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் லீக் ஆஃப் நேஷனுடைய அரசியல் இல்லாத நடவடிக்கைகளில் வந்து அது பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஓகே, வயலேஷன்ஸ், கட்டுப்பாட்டு மீறல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். One of the major problems confronting the European powers was how to achieve disarmament. யூரோப்பியன் கண்ட்ரீஸுடைய மேஜரான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி ஆயுத குறைப்பை வந்து சாத்தியமாக்குறது அப்படின்றதான். ஓகே, 1925 Council of the League set up a commission to hold a disarmament conference to sort out of problem. But the proposed disarmament conference to sort out of problem. But the proposed conference materialized only in February 1932. In the conference, Germany's demand of equality of arms with French was rejected. In October, Hitler withdrew Germany from the conference and the League. 1925 இந்த லீக் ஆஃப் நேஷனுடைய பாதுகாப்பு குழு ஏற்பாடு செஞ்ச ஆயுதங்களை எப்படி குறைக்கிறது அப்படின்ற தொடர்பான பிரச்சனை தொடர்பான மாநாடு கடைசியில் 1932 ஃபெப்ரவரியில் தான் வந்து கூடிச்சு.
இந்த கான்ஃபரன்ஸில் ஃப்ரான்ஸுக்கு ஈக்குவலாக தானும் வெப்பன்ஸை வந்து வச்சுக்கிறதுக்கு ஜெர்மனி வந்து அனுமதி கேட்டுச்சு. ஆனால் அது வந்து மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நோ சொல்லிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேயா. அக்டோபரில் ஹிட்லர் வந்து ஜெர்மனியை இந்த கான்ஃபரன்ஸ்லேருந்தும் லீக் ஆஃப் நேஷன்ல இருந்தும் என்ன பண்ணிட்டாரு, வித்ட்ரா பண்ணிட்டார், விலக்கிக்கிட்டார். ஜப்பான் அட்டாக்ட் மஞ்சூரியா இன் செப்டம்பர் 1931 அண்ட் த லீக் கான்டினென்ட் ஜப்பான். 1931 ஜப்பான் மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணிச்சு. அப்போ லீக் ஆஃப் நேஷன் ஜப்பானை வந்து வார்ன் பண்ணாங்க. சரியா. ஸோ இந்த இதனால ஜெர்மனி எப்படி வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுச்சோ அதே மாதிரி அதை தொடர்ந்து ஜப்பான் என்ன பண்ணுச்சு, லீக் ஆஃப் நேஷன்லேருந்து வெளியேறிடுச்சு. In the context of Italy's attack on Ethiopia, the League applied sanctions. ஸோ இப்போ என்னாச்சு, இத்தாலி வந்து எத்தியோப்பியாவை வந்து அட்டாக் பண்ண விஷயத்தில் லீக் ஆஃப் நேஷன் இத்தாலிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சில தடைகளை விதித்தாங்க. இந்த தடைகளை வந்து நடைமுறைக்கு வந்தப்போ அதை எதிர்த்து இத்தாலி 1937 அதுவும் விலகிருச்சு. அதுக்கப்புறம் ரைன்லாந்து, ஆஸ்ட்ரியா, செக்கோஸ்லோவேக்கியா, போலந்து இந்த பிரச்சனைகளில் லீக் ஆஃப் நேஷன் தலையிடாமல் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளுக்கு ஒரு பாசிவ் விட்னஸாக வந்து இருந்துச்சு. 1939 டிசம்பரில் பின்லாந்து வந்து அட்டாக் பண்ணதுக்காக ரஷ்யாவை வந்து வெளியேற்றியது இந்த லீக் ஆஃப் நேஷனுடைய லாஸ்ட் ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சு. லீக் ஆஃப் நேஷனுடைய assembly did not meet again and the League of Nations was finally dissolved in 1946. அதுக்கப்புறம் அந்த அசம்பிளி மீட் கூட்டவே படலை அந்த கூட்டங்கள். லாஸ்ட்டாக 1946 அதை என்ன பண்ணிட்டாங்க, டிசால்வ் பண்ணிட்டாங்க. ஓகே. காசஸ் ஆஃப் ஃபெயிலியர், தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, த லீக் appeared to be an organization of those who were victorious in the First World War. The League of Nations ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வெற்றி பெற்ற நாடுகளுடைய அமைப்பாக தான் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். சின்ஸ் இட் லேக் த மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன், இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டெசிஷன்ஸ். சங்கத்துக்குன்னு சொல்லி இராணுவம், மிலிட்ரி எதுவுமே இல்லை. அதனால் எந்த முடிவுகளையுமே வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அதனால் முடியாமல் போயிடுச்சு. The founders of this peace organization underestimated the power of nationalism. The principle of collective security could not be applied in actual practice. அமைதிக்கான இந்த அமைப்பை உருவாக்கியவங்க அதை வந்து நேஷ்னலைஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க ஃபீல் பண்ணலை. ஓகேவா. அடுத்து ஒரு கலெக்டிவ் செக்யூரிட்டியாக அதை நடைமுறைப்படுத்துவதில் முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், when Italy, Japan and Germany headed by dictators refused to be bound by the orders of the League, Britain and France were the only major powers to act decisively. சர்வாதிகாரிகள்லாம் இருந்த இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி இந்த கண்ட்ரீஸ் வந்து லீக் ஆஃப் நேஷனுடைய ஆணைகளுக்கு வந்து அது கண்ட்ரோல் ஆகலை, மறுத்ததுனால இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் இந்த கண்ட்ரீஸ் மட்டும்தான் வந்து மேஜர் பவர்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே.
Goodbye. God bless you.